பிரைஸ் தி லார்ட். நான் உங்கள் சுவிசேஷகன் செல்வகுமார் உங்களோடு. இன்றைய குறுஞ்செய்தி அப்போஸ்தலன். தேவனுடைய விசேஷித்த அழைப்பை பெற்றவன். அப்போஸ்தலர் 1:2 இவ்வண்ணமாய் சொல்லுகிறது, செய்யவும் உபதேசிக்கவும். இந்த அப்போஸ்தலன் செய்கிறவன், முன்கள பணியாளன், ஸ்பாட் அட்டன் பண்ணுகிறவன், தேவனால் பணித்தளத்துக்கு அனுப்பப்படுகிறவன், தேவனுடைய வார்த்தையை கேட்டு சுமந்து செல்பவன். இவனை நம்பிதான் தேவன் தன்னுடைய உபதேசத்தை கையில் கொடுத்திருக்கிறார். ஒருவன் பரலோகம் போக வேண்டுமென்றால் இந்த அப்போஸ்தலர் சத்தியத்தின் வழியாக போவதுதான் 100% சரியான பாதை. மற்ற வழி எல்லாம் தவறானது. அப்போஸ்தலர் சத்தியத்தின் பாதை. அப்போஸ்தலர் 2:42 இவ்வண்ணமாய் சொல்கிறது, சபையானது அப்போஸ்தலர் உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பிற்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாயிருந்தார்களாம். அப்போஸ்தலன் யார் என்று பார்த்தால், மார்க்கு 3:14-15 12 சீசர்களை அழைத்து அவர்களை எப்போது தம்மோடு கூட இருக்கிறவர்களாய் தெரிந்து கொண்டார். அவர் ஃபுல் டைம் அவர்களுடைய கூட வாழ்கிற அனுபவம். இன்றும் அப்போஸ்தலர் வாழ்க்கை அப்படித்தான். பரிசுத்த ஆவியில் நிறைந்த வாழ்க்கை. பரிசுத்த ஆவி அவர் போக சொன்றுள்ள இடத்து தான் போவார்கள். அவருடைய சத்தம் கேட்டு தான் செயல்படுவார்கள். உதாரணம் பவுல் அப்போஸ்தலன் வாழ்க்கை மாதிரியே தான். இவர்களுக்கு எதிர்ப்பு மிக அதிகம். போகிற இடமெல்லாம் பிசாசானவன் வழி அடைக்கவும் அழிக்கவுமாகத்தான் போராடி கொண்டிருப்பான். ஆனால் இவர்கள் பரிசுத்த ஆவியானவர் போகிற இடத்துலலாம் இவர்களுக்கு வழியை திறந்து கொடுத்து இவர்கள் மூலமாக உபதேசம் வெளிப்பட வேண்டும் என்பதே அவருடைய திட்டமும் தெளிவுமாய் இருக்கிறது. அப்போஸ்தலர் 2:43 சொல்லுகிறது, தேவன் அப்போஸ்தலர் கைகளில் அநேக அற்புத அடையாளங்கள் செய்தாராம். இன்றும் அப்போஸ்தலர்கள் ஜீவித்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அப்போஸ்தலர் உபதேசம்தான் சரியான பாதை பரலோகம் செல்ல. ஆமென்.